பெரம்பலூரை அடுத்த சிறுவாச்சூர் அருள்மிகு ஸ்ரீ மதுரகாளியம்மன் திருக்கோவிலிற்கு புதுச்சேரி மாநில முதலமைச்சரான ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சில ஆண்டுகளாகவே இக்கோவிலிற்கு வருவதாக நினைத்திருந்தேன். இன்று வரவேண்டும் என்று வந்துவிட்டேன் என்றும், அடுத்த ஆட்சி உங்களுடையதாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலிற்காக வந்தீர்களா என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு, அம்மனின் சக்தி பற்றி உங்களுக்கே தெரியும், நினைத்தது நடக்கும் என்று பதிலளித்து சென்று விட்டார். சில ஆண்டுகள் வரணும்னு நினைச்சிட்டே மனுஷன் நிறைவேறது பண்ணணும். அது இன்னைக்கு நினைச்சுக்கிட்டே வந்தே ஆகணும். தரிசனம் பண்றது ஏதாவது வேண்டுதல் இருக்குங்களா கோயிலுக்கு? ஏதாவது உங்களுக்கான வேண்டுதல் ஏதாவது இருக்குங்களா கோயிலுக்கு எப்பொழுது ஏதாவது நினைச்சு நடக்கும். தரிசனம் எப்படி இருந்தது? தரிசனம் எப்படி இருந்தது? உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க தான் நெருங்குறீங்க. அம்மா என்ன இருந்தது தெரியும், சக்தி என்னன்னு தெரியும், நினைச்சு நடக்கும். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சங்கரன்கோவில் தொகுதி எம்எல்ஏவுமான ராஜலட்சுமி தனது பிறந்தநாளை முன்னிட்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருடன் அதிமுக கட்சி நிர்வாகிகள் சிலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு வரும் வழியில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலில் இருந்து 4 பவுண்ட் தங்க செயினை திருடிச் சென்ற பெண்ணை காணாவிளக்கு காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வரும் நிலையில் இச்சம்பவம் மருத்துவமனையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோட்டில் மறைந்த திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனின் 5வது நினைவு நாளையொட்டி அமைச்சர் சு. முத்துசாமி தலைமையில் பெரியார் நகர் முகாம் அலுவலகத்திலும், தெற்கு மாவட்ட திமுக அலுவலகமாக கலைஞர் அறிவாலயத்திலும் பேராசிரியர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ், முன்னாள் அமைச்சரும் ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளருமான தோப்பு வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கோயம்புத்தூரில் உள்ள சிவா டிஸ்டிலரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையின் முடிவில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் பிற தகவல்களின் அடிப்படையில் சிவா டிஸ்டிலரிஸ் நிறுவனம் மீது சட்டவிரோத பண பரிமாற்றம் அல்லது பிற முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படலாம் என்று கூறப்படுகிறது. தமிழக அறநிலைத்துறையின் கீழ் செயல்படும் கோவை மாசாணியம்மன் கோயிலில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றதில் உண்டியலில் காணிக்கையாக 1,40,40,848 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 256 கிராம் தங்கம் மற்றும் 840 கிராம் வெள்ளியும் உண்டியல் திறப்பில் கிடைக்கப்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வீரன் நகர் பகுதி மக்கள் மழைக்காலங்களில் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 77 பழங்குடியின மக்களுக்கு கொருக்கை என்கிற பகுதியில் வீட்டுமனை பட்டா மற்றும் 5 லட்சம் மதிப்பில் வீடு கட்டுவதற்கு உரிய ஆணையை அவர்கள் பகுதிக்கு நேரடியாக சென்று வீடு வீடாக வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், தமிழகத்தில் பல பிரச்சனைகள் உள்ளது, அதை திசை திருப்பி மூடி மறைக்கவே தற்போது அனைத்து கட்சி கூட்டம் திமுக அரசு நடத்துகிறது என்றும், தமிழக உரிமை என ஒரு கண்ணோட்டத்திலும் அரசியல் கண்ணோட்டத்திலும் திமுக அரசு பேசி வருகிறது என குற்றம் சாட்டி பேசினார். நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுதான். 1965 வேறு, 2025 வேறு. காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. காலம் மாறினாலும் நம்மொழிதான், தமிழ் மொழிதான். அதுதான் நமக்கு உயிர். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதே போல லிங்க் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் 65 இன்றைய வரைக்கும். ஆனால் 65 பாடத்தை திமுக 2025 பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் எடுப்பது எடுபடார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தண்ணீர் குட்டையில் மூழ்கி உயிரிழந்த மாணவன் மற்றும் அவரை காப்பாற்றச் சென்று உயிரிழந்த ஆசிரியர் ஆகிய குடும்பங்களுக்கு முதல்வரின் உத்தரவின்படி தலா 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை சார் ஆட்சியர் வழங்கினார். ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ், ஓசூர் மாநகர மேயர் சத்யா, தாசில்தார் சின்னசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மைக்ரோ பைனான்ஸ் மேலாளர் கடன் வாங்கி செலுத்த முடியாத பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டியதால் மனமுடைந்த அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி ஆதித்தமிழர் கட்சி சார்பில் கோட்டாட்சியரிடம் மனு வழங்கினர். திரைப்பட நடிகர் விஜய் சேதுபதி கர்லாக்கட்டை சுற்றுதல் மற்றும் தற்காப்பு பயிற்சி பெற்றார். இதன் வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாமக்கல்லில் பாஜக சார்பில் முன்மொழி கொள்கையை ஏற்போம் என்ற கையெழுத்து இயக்கத்தை பாராளுமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் பழனி துவங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பழனி, அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் விருப்பப்படும் மொழியை கற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் வகையில் மும்மொழி கொள்கை கல்வி திட்டம் அமைவதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும் விதமாக துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கினர். இதில் பாஜக உறுப்பினர்கள் மக்களிடம் மும்மொழி கொள்கை திட்டம் மாணவர்கள் தமிழ், ஆங்கிலத்தோடு கூடுதலாக ஒரு மொழியை கற்க வாய்ப்புள்ளதாக அமையும் என்று தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் அரசு சார்பில் 250 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளகாப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நகராட்சி சேர்மன் உதயமலர் பொன்பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஈரோட்டில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மாசி மகா குண்டம் திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் துணை ராணுவ படை உதவியுடன் சோதனையில் ஈடுபடுவதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அவலூர்பேட்டை ஆகிய 2 பகுதிகளில் 2 சக்கர வாகனத்தில் பனைமரக்கல் விற்பனைக்காக கடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். வேறு இடங்களில் 60 லிட்டர் பனைமரக்கல் பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக ஒரு பெண் உட்பட 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சாம்சங் நிறுவனத்தின் 23 ஊழியர்கள் தற்காலிக பணியிட நீக்கம் செய்வதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஊழியர்கள் பணிக்கு திரும்பிய நிலையில் அவர்களது அடையாள அட்டையை முடக்கியதால் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து தொழிலாளர்கள் அடையாள அட்டையின் தற்காலிக தடையை நீக்க வலியுறுத்தி கடிதம் அளித்தால் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று நிர்வாகிகள் தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.